வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் பங்களாதேஷினுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனா ஆட்சி கலைக்கப்பட்டு தான் பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் அவங்களால ஆட்சியில் இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. எப்போ இங்கிலாந்து போக போகிறாங்கன்றது தெரியல, வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் பற்றி இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற அளவில் இன்னைக்கு காலையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்லிமெண்ட்ல பல்வேறு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இந்த முக்கியமான அரசியல் நகர்வுகள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக. அதாவது இந்தியா நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஆக்சுவலாக. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்தியா அவ்வளோ க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹசீனாவோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது இந்தியாவால் தான் வங்க நாடு வந்தது, பங்களாதேஷ் வந்தது, இந்திரா காந்தினால தான் வந்தது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அங்கே மாறி மாறி வர மிலிட்ரி ரீஜிமோடலாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவுக்குலாம் உறவு இருந்துன்னு சொல்ல முடியாது. சில போது மிலிட்ரி ரீஜியம் ரசியாவுர் ரஹ்மான், எர்ஷாத் வராரு, நிறைய பேர் மிலிட்ரி ரீஜியம் நிறைய பேர் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் அங்கே இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் கடைசியாக 15 வருஷத்துக்கு மேலே இவங்க ஆட்சி செய்கிறாங்க ஹசீனா. அதனால் இவங்க கூட ஒரு நல்ல உறவு தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியா. என்ன காரணம்னா ரெண்டு கண்ட்ரிக்குமே அது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது தொழில் விஷயங்கள், ட்ரேடு இருக்கு இல்லையா, ட்ரேடு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் ஒரு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டு, இங்கேருந்து அங்கே வருது, அங்கேருந்து இங்கே போகிறது, இந்த மாதிரி அப்புறம் டூரிசம் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நீண்ட ஒரு எல்லையை ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால நல்ல உறவு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது ஆக்சுவலாக. அது தொடர்ந்து இருக்குது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ட்ரெயின் போகிறது, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பஸ்ஸு போகிறது, இந்த மாதிரி ரெகுலர் பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு. பங்களாதேஷ் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தான் ரொம்ப நல்ல இது. ஸோ அது இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது, லோக்கல் இந்தியாவோட தான் இருக்குது. ஸோ அதனால் பொதுவாகவே ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த உறவு இருக்கும்போது இங்கே மறுபடியும் அங்கே ஒரு மிலிட்ரி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒரு கசப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதாவது யூ கேனாட் ஈஸிலி டைஜஸ்ட்ன்ற மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டோட நீங்கள் டீல் பண்ணுறது வேற, இது மிலிட்ரியோட டீல் பண்ணுறது வேற. மிலிட்ரி என்ன சொல்கிறான், நான் ஒரு இடைக்கால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன், சிவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா. பட் என்ன தான் சிவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் கூட அது பின்னாடி மிலிட்ரி தான் இருப்பான், அவன் தான் டிசிஷன்ஸ்லாம் முக்கியமாக எடுப்பான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இப்போ நடந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கோட்டா கலாட்டாவில் எதிர்கட்சிகள், அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலீதா ஜியா இருக்காங்கல்ல, அவங்க உடம்பு சரியில்லாத வீட்டில் இருக்காங்க, வீட்டுச்செறையில் இருக்காங்க. அவங்க பார்ட்டி ஆளுங்க அவங்க விடுவிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு விடுவிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜமாத்தி இஸ்லாமின்னு ஒரு கட்சி இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வலதுசாரி கட்சிகள் வச்சுக்கோங்களேன், மத அடிப்படையில் இருக்கிற இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய இந்த கலாட்டா, இந்த போராட்டத்துக்குள்ளே பூந்து கொஞ்சம் ஆன்டி இந்தியன் ஃபீலிங்கை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஃபீலிங். அதாவது ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் அங்கே இருக்கிறதுனால இந்தியாவில் மோடி ஆட்சியில் முஸ்லீம்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, இல்லை எப்படிலாம் கர்மார் யாத்திரைன்ற பேரில் முஸ்லீம்கள் அங்கே அடிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். மோடியே என்ன பேசுறாரு, முஸ்லீம்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க, சிஏல பாதிக்கப்பட்ட அப்படின்னா விஷயங்கள். முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை பாஜக பல்வேறு கொள்கை அளவுலையும் நடைமுறையிலையும் எடுக்கிறதுனால அங்கே மோடி கவர்மெண்ட் மேலே ஒரு சின்ன வெறுப்பு, மத அடிப்படையான வெறுப்பு ஜமாத் இஸ்லாமியெலாம் வளர்க்குறாங்க ஆக்சுவலாக. அது அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய இந்த கலாட்டாவில் உள்ள கொஞ்சம் ஆன்டி இந்தியன் ஃபீலிங்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ நாளைக்கு வர இன்டர்னீம் கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களோடலாம் பெரிய ஒரு இது கிடையாது, ரேப்போலாம் பெருசாக கிடையாது. ஜமாத்தி இஸ்லாமியா ஆகட்டும், இல்லை காலிதாஜியா வச்சிருக்கிற பங்களாதேஷ் பிஎன்பி ஆகட்டும், அதோடலாம் ஒரு இன்ட்ராக்ட். இவங்க ஹசீனாவோட ஒரு கான்டாக்டில் ரெகுலராக இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் நல்ல கான்டாக்ட். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பதவியேற்புக்கு போனாங்கல்ல, ஹசீனா போனாங்கல்ல. ஸோ அவங்க அதனால் இது இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேஷன் அங்கே வருது, பங்களாதேஷில் அமைப்பு வருது. அந்த இன்டர்னீம் கவர்மெண்ட் இப்போ முகமது யூனஸ் அந்த நோபல் பரிசு வெற்றி பெற்றார் முகமது யூனஸ். அவர் தான் இந்த ரூரல் பேங்க்ஸ்லாம் லிங்க் பண்ணி ஒரு மக்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் மனப்பான்மையை வளர்த்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் அங்கே பண்ணார். அதுக்கு நோபல் பிரைஸ்லாம் வாங்கினார். ஆனால் ஹசீனா கவர்மெண்ட் அவரை சரியாக ட்ரீட் பண்ணலை. ஓகே, அவரை இப்போ இன்டர்னீம் கவர்மெண்ட்டுக்கு சீஃபாக போடணும்னு ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்டாக இருக்குது. ஸோ ஹசீனா கடைபிடிச்ச அதே பாலிசியை இன்டர்னீம் கவர்மெண்ட் கடைபிடிக்குமா இந்தியாவோட அப்படின்னா, நேச்சுரலி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படி தான் கடைபிடிக்கணும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி, ஜெய்சங்கர் இன்னைக்கு பார்லிமெண்ட் சொல்கிற மாதிரி வி ஆர் கீப்பிங் இன் டச் வித் தம் அப்படின்றாரு. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா பக்கத்து நாடுகள்
இப்போ இந்தியாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நேபாளோடையும் சரியா உறவு இல்லை, மால்டீவ்ஸோடையும் சரியா உறவு இல்லை, பாகிஸ்தானோடையும் சரியா உறவு இல்லை, ஆப்கானிஸ்தானோடையும் சரியா உறவு இல்லை. ஸோ மொத்தத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் பங்களாதேஷும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அது கூட உறவு. அப்புறம் பூட்டான் மட்டும் தான் உறவு நல்லா இருக்கும் போல இருக்கு, மற்றதெல்லாம் உறவு சரியில்லை. பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போய் என்ன பிரயோஜனம், உக்ரைனுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இங்கே சுற்றி இருக்க நாட்டோட உங்களுக்கு இப்போ நிலைமை சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சின்ன நாடு மால்டீவ்ஸ், அங்கேயே இந்தியா எதிர்ப்புகள் நிறையா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன காரணம்னா சைனா வந்து இன்டெரக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. அது ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா அவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்தியா கூட வந்து ரொம்ப நல்ல உறவுன்னு சொல்ல முடியாது, நம்ம உதவியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா அங்க சைனாவோட ஆதிக்கமும் அதிகம், சைனாவோடய அவங்க உறவு வச்சிருக்காங்க. ரெண்டு சைடும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அதனால வந்து இந்த சுத்து வட்டார நாடுகளோட நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லாத போது பங்களாதேஷோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த கண்ட்ரியில வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு டக்குன்னு மாறுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஏற்புடையது இல்லை. அது வந்து அது ஒரு ஒரு இணக்கமான போக்கு இனிமேல் எதிர்காலத்தில் இருக்குமான்றத வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்டர்ப்டு, ஒரு தொந்தரவுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலாக நமக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து இட் இஸ் நாட் அ வெல்கம் திங். அது நடந்தது வந்து இந்தியாவுக்கு சங்கடமான ஒரு விஷயம். ரைட் சார். இப்போ வந்து இந்த விவகாரம் முழுக்க முழுக்க உள்நாட்டு விவகாரம், பங்களாதேஷனுடைய உள்நாட்டு விவகாரம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் அவங்க மீதான அதிருப்தி, அவங்க கடைபிடிச்ச பல்வேறு கொள்கைகள், அதனால பாதிக்கப்பட்டவங்க களத்தில் இறங்கி போராடினாங்க. அதுக்கு பல டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இது எப்படி இந்தியாவை டைரக்டாக பாதிக்க போகுது, இன்டைரக்டாக எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ அடுத்த விஷயங்கள் பேச வேண்டியது. ஏன்னா ரொம்ப சீரியஸான விஷயமா இது, நம்ம அண்டை நாடு அப்படிங்கிறனால நம்ம உடனடியாக ரியாக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு ஜென்ரல் சூழல் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி பொலிட்டிக்கலாக நமக்கு என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான பாதகம் சாதகம் இருக்குது? இல்லை, நம்ம இந்தியாவோட பங்களாதேஷோட எல்லை வந்து நீண்ட எல்லையாக இருக்குது. அதனால வந்து அங்கேருந்து நிறைய அங்கே அன்ரெஸ்ட் கண்டினியூ ஆச்சுன்னா, அமைதியின்மை கண்டினியூ ஆச்சுன்னா, இப்போ அங்கே வந்து இப்போது சிறுபான்மையான இந்துக்கள்லாம் இருக்காங்க, அவங்க தாக்கப்படுறாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு அங்கேருந்து ஒரு அகதிகளை இங்கே கொண்ட ஒரு விஷயமா இருக்கும். பாதுகாப்பு ரீதியில் நமக்கு ஒன்றும் அவங்களால ஒன்றும் பெரிய அச்சுறுத்தல் இருக்காது. இந்தியா வந்து அதோட வலிமையான நாடு, அதனால் நமக்கு ஒன்றும் பாதுகாப்பு விஷயத்தில் ஒன்றும் அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் தொழில் ரீதியில் வந்து ஒரு உறவு இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அதானி வந்து பவர் சப்ளை பண்ணுறார் பங்களாதேஷ்க்கு. ஓகே, அவர் வந்து 2017 ஒப்பந்தம் போட்டார். எங்கெங்க மோடி போறாரோ அங்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஸ்ரீலங்கால ஹார்பரு, விண்ட் எனர்ஜி, ஆஸ்திரேலியால நிலக்கரி சுரங்கம், பங்களாதேஷ்ல எலக்ட்ரிசிட்டி. ஒரு நாளைக்கு வந்து அவர் 1496 மெகாவாட் பவர் கொடுக்குறாரு. யாருக்கு? பங்களாதேஷ்க்கு. ஜார்க்கண்டில் இருக்கிற கொட்டான்னு ஒரு இடத்துல இருந்து அதுக்குன்னே தயார் பண்ணி ஒரு மின்சார நிலையத்தை ஏற்படுத்தி 25 வருஷம் கான்ட்ராக்ட். இன்னைக்கும் மின்சாரம் போயிட்டு இருக்கு, இந்த நிமிஷம் வரையும் மின்சாரம் போயிட்டு இருக்கு, அடானியோட மின்சாரம். ஓகே, அப்போ ஏன் மோடி ஹசீனாவுடைய க்ளோஸா இருக்க மாட்டாரு? க்ளோஸா இருக்கிறதுனால தான் அதானிக்கு ப்ராஜெக்ட்லாம் வாங்கி தராரு. அவங்களுக்கும் மின்சாரம் தேவையா இருக்கு, அதானி கொடுக்குறாரு. அதானி வந்து ஒரு தொழிலதிபர், அவர் மோடிக்கு வேண்டியவராக இருக்காரு. மோடி எந்தெந்த நாட்டுக்கு போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஒரு இடத்த, ஒரு இண்டஸ்ட்ரியை வாங்கி கொடுத்துறாரு. அது மாதிரி பங்களாதேஷ்லையும் ஒரு இண்டஸ்ட்ரி, மின்சார இண்டஸ்ட்ரியை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து 25 வருஷம் லாங் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும், எப்படி ஆகுன்றது ஒரு கேள்விக்குறி. பட் இதெல்லாம் நார்மலி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கண்டினியூ ஆகும். ஆனாலுமே வந்து ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் போய் முடியும்? அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தா மோடி வந்து தனிப்பட்ட ரீதியாக அதை இந்தியாக்கான பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அவர் வந்து அதானிக்கு சில ஃபேவர் செஞ்சு வச்சிருந்தா அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் மோடி கவலைப்படவில்லை. அதானிக்கும் பாதிப்பு உண்டாகும். அதானிக்கு மட்டுமே இல்லை, அதானிக்கும் பாதிப்பு உண்டாகும். இப்போ அங்கே 22 இந்து கோவில் இடிச்சாங்க சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்சம் ஆமா, அதை பத்தி இங்கேருந்து இங்க RSS குதிக்கிறாங்கல்ல. மெட்ரோ ரயிலுக்கு ஒரு கோவிலை அகற்றணும் அப்படின்னாலே ஹைகோர்ட் வரையும் போய் போராடுறாங்க இங்க இருக்கிற இந்து அமைப்புகள்லாம். அங்க டாக்கால வந்து இந்து கோயில் 22 கோயில் இடிச்சதுக்கு இங்க இருக்கிற வாயை திறக்கலையா பிஜேபியில? கனடால கோயில், இந்து கோயில் இடிக்கப்பட்டது கூட ரியாக்ட் பண்றாங்க சார். கனடா யூஎஸ்ல அதான் ரியாக்ட் பண்றாங்க. அப்ப எதுக்கு பங்களாதேஷ்ல இடிக்கப்பட்ட போது ஏன் நீங்க பேசாம இருந்தீங்க? என்ன காரணம்? இப்போ இந்த கலவரத்துல கூட தாக்கப்பட்டிருக்கு சில கோயில்கள்லாம். நீங்க அதை பத்தி ஏன் பேசாம இருக்கீங்க? சிறுபான்மையிலும் தாக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னா பங்களாதேஷோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா வெறும் அதானி மட்டுமே அது காரணம் இல்லை. பங்களாதேஷ் நம்மளோட எக்கனாமியில் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. நம்ம இப்போ சவுத் ஏஷியாலேயே வந்து செகண்ட் பிக்கஸ்ட் எக்கானமியாக பங்களாதேஷ் இருக்காங்க. வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஏன் சார் எல்லையில்? அதுதான் அங்கே வந்து பிரச்சனை. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய கோவிடுக்கு அப்புறமே அவங்களுடைய வளர்ச்சி வந்து 7.2% growth தான் வந்து. ஓகே, ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்தியாவில் சவுத் ஏஷியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்காங்க. இந்தியாவுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட 3 மடங்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. இந்தியாவோட கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து இந்திய அரசு காட்டுற சலுகை வந்து இங்க இருக்க திருப்பூர் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கவங்க ஆனா அங்க இருக்கிற நம்ம திருப்பூர் இண்டஸ்ட்ரி பத்தி யாரும் கவலைப்படல. பங்களாதேஷ் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்கு. 3 நம்மளோட நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ சமீபத்தில் நல்லா வளர்ந்து இந்த பூமா இருக்கிற அந்த பங்களாதேஷ் தனிநபர் வருமானம் இந்தியாவோட அதிகமா இருக்கு. இந்த பூமா இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்போ அஃபெக்ட், அந்த எக்கானமி எப்போ அஃபெக்ட் ஆச்சுன்னா உக்ரைன் ரஷ்யா வார் வந்தது இல்லையா?
அதுக்கப்புறம் தான் அது அஃபெக்ட் ஆச்சு கொஞ்சம். இப்போ தான் வந்து அவங்க ஐஎம்எஃப்லலாம் கடன் கேட்டிருக்காங்க, கடன் வாங்குற மாதிரி கடன்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது பொதுவாகவே வந்து வெறும் இந்த கோட்டா மட்டும்தான் காரணமா இந்த ஷேக் ஹசீனா ஓடி வந்ததுக்குன்னா அது மட்டும் காரணம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அம்மா பயங்கரமான ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டாங்க. அங்கே பத்திரிகைகளுக்கெல்லாம் சுதந்திரமே கிடையாது. கடைசி எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சது வந்து அதுவே ரிக்கிங் முறைகேடுகள் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கு வந்து பல நாடுகள் வந்து உதவி பண்ணிட்டு, இந்தியா பக்கத்தில் இருக்கிறதுனால இது கூட உதவி பண்ணியிருக்கலாம்னு அந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதனால வந்து ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று போட்டு 2018 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல பத்திரிகைகள் மூடிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த போராட்டக்காரர்கள் முதல்ல பங்களாதேஷ் டெலிவிஷனையும் அடிச்சாங்க, உதைச்சாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து அது மேலே நம்பிக்கையே இல்லை போராட்டக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு டெலிவிஷன் அங்கே இருந்தனால அடித்தாங்க, உதைச்சாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சர்வாதிகார முகம் ஒன்று இருந்தது. இந்த எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி, ஜனவரி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி 10,000க்கு மேற்பட்ட அரசியல் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் உள்ள ஜெயிலில் போட்டாங்க சார். ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லை, பல அரசியல்வாதிகள் காணா போயிட்டாங்க லோக்கல்லேருந்து. என்ன நாங்கள் கொலை பண்ண மாட்டாங்களா என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஸோ ஹசீனாவுக்கு இன்னொரு வேற ஒரு முகம், கொடூர முகம் ஒன்று இருக்கு. அதனால வந்து இது வந்து ஏதோ வந்து திடீர்னு இந்த கோட்டாக்காக, இந்த கோட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் அடிச்சு தூக்கி போட்டான். பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டு வேண்டாங்க, இது தேவையில்லை, 35 குறைச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் அடங்கி போன ஒரு போராட்டம். திடீர்னு ஏன் எழுந்து காரணம்? நீங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேரை உள்ள போட்டிருக்கீங்க, யாரையும் வெளில விட மாட்டேன்றீங்க, அவங்க வெளியில விடு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் கலாட்டா ஆரம்பிச்சாங்க மறுபடியும். நீங்க உங்க அவாமி லீக், ஹசீனாவோட அவாமி லீக்கோட ஸ்டூடெண்ட்ஸ் விங் இருக்குல்ல, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் டாக்கா நியூஸ்ல உள்ள பூந்தடிச்சாங்க. அதெல்லாம் பார்த்து தான் மறுபடியும் போராட்டம் நடந்து அதில் ஒரு 100 பேருக்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஹசீனா வந்து அந்த ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் ஒரு இருந்தால் கூட அங்கே வந்து சிவில் லிபர்ட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, பேச்சு சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு, கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஹசீனாவோட இன்னொரு முகம் ஆக்சுவலா. அதுதான் மக்களுடைய அந்த கோட்டாக்காக மட்டுமே இந்த ஒரு எழுச்சி கிடையாது. கோட்டாவை தவிர வேறு பல விஷயங்கள் இருக்கு. வெறும் சாப்பாடு மட்டும் அவனுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. 17 கோடி மக்கள் தொகையில 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்றது உண்மை. ஆனால் அதே சமயம் வந்து மக்களுக்கு வந்து இந்த அடிப்படை சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் திடீர்னு காணா போறாங்க, திடீர்னு வந்து சிறையில் கொண்டு போறாங்கலாம் வந்து எப்படி சார் ஏற்றுக்க முடியாது? அது எமர்ஜென்சி மாதிரி தானே அது கிட்டத்தட்ட. அதனாலதான் வந்து இந்த கலாட்டா வந்து பயங்கரமா நாடு முழுக்க வெடிச்சு இவங்க உயிருக்கு பயந்து தான் ஓடி வந்திருக்காங்க. இவங்க மட்டும் அங்கே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க அரண்மனையில் போது இவங்களை வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. எஸ், ஆமாம், நேற்றைக்கு அவங்க வந்துட்டாங்க. பட் இன்றைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருந்த அரசியல்வாதிகள், நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள்லேருந்து கலவரங்களை இப்போ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா எக்கானமி, பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட வேலையில்லா திண்டாட்டமும் வந்திருக்கு. இப்போ இந்த கோட்டான்றது 72லயே முஜிபுர் ரஹ்மான் இருக்கும் போதே கொண்டாண்டார் சார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஓடி இருக்கு பாருங்க, 24. அதுல கிட்டத்தட்ட வந்து 50 வருஷம் அந்த கோட்டா போயிருக்கு. அப்போ 50 வருஷத்துல வந்து ஒரு 3-4 ஜெனரேஷன் அந்த கோட்டால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து 2018 வந்து என்ன பண்றீங்க, அதை ரத்து பண்றீங்க. அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க, ஹைகோர்ட் உடனே அதை கொடுக்குது மறுபடியும் கோட்டாவை. ஹைகோர்ட் கொடுத்தது சாக்கா வச்சு என்ன பண்றாங்க, ஹசீனா என்ன பண்றாங்க, ஜூலை 1 அன்னைக்கு டக்குன்னு அந்த கோட்டா மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் போராட்டம் வெடிக்குது. போராட்டம் வெடிச்ச உடனே போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள், அதனால தான் நீங்க உங்களுக்கு கோட்டா கொடுக்கணுமா? இது என்ன சார், இது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கு. இந்த வாய்ஸ் அவங்க அரசுக்கு எதிராக போறாங்கன்னா பாகிஸ்தான், அது இந்தியாவில் கேள்விப்படுதான். இந்தியாவில் நீங்க மோடி தான் நீங்க பாகிஸ்தான் போன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை. நீங்களாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், உங்களுக்கு அதான் நீங்க கோட்டா எதிர்க்கிறீங்க. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய பசங்களுக்கு கோட்டான்றது அது பங்களாதேஷோட ஃப்ரீடம் ஃபைட்டர். அது வந்து அவங்க நோக்கம் என்னன்னா, இது 3 ஜெனரேஷன் கொடுத்துட்டீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இவங்க 5% குறைச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்தது. ஓகே. ஆனால் அது அவங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டமாக போராட்டம் நடுவில் கொஞ்சம் கேப்பு அமைதியாக இருக்குது. அடுத்த கட்டமாக போராட்டம் நடக்கும்பொழுது தான் இது வெறும் கோட்டா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குது, இதுக்கு முன்னாடி மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, இதுக்கு முன்னாடி மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறித்த விஷயம் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை தடுத்த விஷயம் இருக்குது, இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகளை சிறைக்கு போன விஷயம் இருக்குது. இப்படின்னு பல விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து ஷேக் ஹசீனா வந்து ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு பங்களாதேஷில் அப்படின்னு கிடையாது. பங்களாதேஷில் மக்களுக்கு வந்து வறுமையும் இருக்கு, வளமும் இருக்கு, அவங்களோட அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்படுது, அரசியல் உரிமைகளும் பறிக்கப்படுது. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கிறப்போ இந்த கோட்டான்றது ஒரு சின்ன தூண்டில் தான். அது வந்து ஒரு பொறி தான். அதை வச்சு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ஷீ டிசர்வ்ஸ். அவங்க வேற வழி இல்லை. அவங்க வந்து 15 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க.
ரொம்ப நம்மளை விட்டு ஆள் கிடையாது பங்களாதேஷ்க்குன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஓகே நினைச்சு என்ன காரியம் வேணா பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே அது மக்கள் ஒரு கட்டத்தில் கொதித்து எழுந்துட்டாங்க. அவ்வளோ. ரைட் ஓகே சார். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷை சுற்றி பங்களாதேஷுக்குள்ளே நடக்கிற விவகாரம் வந்தால் கூட சீனா பேர் அடிபடுது, யூஎஸ்ஏ பேர் அடிபடுது, பாகிஸ்தான் பேர் அடிபடுது, பல நாடுகளோட பேர் அடிபடுது. அந்த உள்நாட்டில் இருக்க அந்த பதட்டமான சூழலுக்கு வேற எந்தெந்த எக்ஸ்டர்னல் சக்தியெல்லாம் காரணமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? பெரிய இந்த அளவுக்கு கேள்வி எதுக்கு சில ராகுல் வந்து கேட்டிருக்காரு. இல்லை பெரிய அளவுக்குலாம் எக்ஸ்டர்னல் வந்து சக்தி காரணம் இருக்கிறதா இந்த ஜமாத்தி இஸ்லாமி போன்ற அமைப்புகள் வந்து அதாவது கொஞ்சம் வந்து அவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டால் கொஞ்சம் பாகிஸ்தானோட க்ளோஸாக போவாங்க அப்படின்னு இருந்தால் கூட அவங்க பாகிஸ்தானோட மறுபடியும் க்ளோஸாக போகிறதுக்கான அந்த மதம் அந்த அடிப்படையில் பாகிஸ்தானோட க்ளோஸாக போகலாமான்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த அந்த பாகிஸ்தானோட போகிறதுன்றது விஷயம் இருக்குல்ல, இதனால வரையும் அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டியை அவங்க இறங்கல. ஈவன் நடுவில் மிலிட்ரி ரூல்லாம் இருந்த போது கூட கலிதாசியா ஒரு கொஞ்சம் வருஷம் ஆண்ட போது கூட க்ளோஸ் டு பாகிஸ்தான்ற ரோல் அவங்க எடுக்க மாட்டாங்க. பாகிஸ்தானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க ரொம்ப தூரம். இனிமேல் நம்ம மதம்ன்ற அடிப்படையில் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே பங்களாதேஷ் லாங்குவேஜ் இருக்குல்ல, வங்காள மொழி இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக வந்து பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணமே வந்து முதல்ல ஒரு மொழி போராட்டம் தான் ஆரம்பிக்குது. 1956 டாக்கா யூனிவர்சிட்டியில் உருது படிக்க சொல்கிறாங்க, உருதுவை திணிக்கிறாங்க. அப்போது மக்கள் இதே டாக்கா யூனிவர்சிட்டியில போராட்டம் ஆரம்பிக்குது. உருதுவை நாங்கள் படிக்க மாட்டோம் தான். அப்போ தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் அப்போ அதை எதிர்க்க போராட்டம் ஆரம்பிச்சுன்னா அதுதான் தொடர்ந்து வந்து 71 பூகமாக வெடிக்கிறது நம்ம பார்க்குறோம். 71 பூகமாக வெடிக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால பாகிஸ்தானோட அவங்க க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வரதுக்கான அதிகம். ஏன்னா இவங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ நிறைய அங்கே இருக்கிறதுனால, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி போன்ற இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு போர்ட்டு போன்ற விஷயங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சைனா வந்து அங்கே தன்னுடைய தளத்தை அங்கே கொண்டு வச்சு எல்லாம் இந்தியாவை ஒரு இது பண்ணுறதா, இந்தியாவை சுற்றி அவன் வந்து ஒரு 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 அரண் மாதிரி ஏதாவது எடுக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவன் பயமுறுத்துற மாதிரியான பயமுறுத்துறதுன்னு ஒரு பெரிய பயமுறுத்துறதுலாம் இந்தியாவும் பயப்பட போகிறதில்ல. பட் அவன் வந்து ஒரு சேஃப்டி அவனுடைய அந்த டிஃபென்ஸ் விஷயங்களை வெளியில் கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து பங்களாதேஷை தொழிற்சாலையும் கொண்டு வருது. சைனாவோட பொசிஷன் என்னன்னா அவனுடைய தொழில்களை வந்து வெளியில் கொண்டு போகலாம். அவன் கண்ட்ரியில் வந்து உற்பத்தி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் மார்க்கெட்டை வந்து வெளியில் விஸ்தரிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை வெளியில் கொண்டு போய் வைக்கணும்னு அவன் பார்க்குறான். ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் வந்து அவன் ஹார்பர்லாம் கட்டியாச்சு, அவன் அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ பங்களாதேஷில் அவனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இது ஒரு நாள் வரையும் வந்து பங்களாதேஷ் வந்து சைனா சைடு தலை காமிச்சது இல்லை. ஓரளவுக்கு அந்த ஸ்ரீலங்கா மாதிரி ரெண்டு பக்கமும் கை கொடுக்கறது கிடையாது. அதனால தான் ஹசீனா ஓரளவுக்கு இந்தியாவோட ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இந்த இன்டரிம் கவர்மெண்ட் அமையும் போது அப்போ நாளைக்கு அவாமி லீக் மீண்டும் பதவிக்கு வர்றது வந்து சந்தேகமான விஷயம். அப்போ பதவிக்கு வர்றது ஒரு எலெக்ஷன் நடந்தால் பதவிக்கு வர்றது யாராக இருப்பாங்க? பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதாஜியா ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு, வேற யாராவது தலைவர் அதில் வரலாம், இல்லை ஜமாத்தி இஸ்லாமி கொஞ்சம் இடங்கள் வரலாம். அப்புறம் யாருமே வந்தால் கூட இவங்கள யாராவது ஒருத்தர் வந்தால் கூட பின்னாடி மிலிட்ரி ஒருத்தன் தான், மிலிட்ரி தானே பின்னாடி இருக்கான். அவன் தானே கொள்கைகளில் வந்து அவனுடைய பங்களிப்பும் இருக்கும் இல்லையா. அதனால அப்படி இருக்கும் பொழுது அது வந்து இந்தியாவோட எந்த அளவுக்கு அது வந்து சுமூகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்டா இருக்கு. லாங் டேர்ம்ல இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு உறவை வந்து அங்கே மெயின்டைன் பண்ணும். இந்த ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து இந்த ஜமாத்தி இஸ்லாமி மாதிரி ஆளுங்க எவ்வளோ தூரம் வளர்க்க போறாங்க. இங்க இருக்கிற மோடி கவர்மெண்ட் ஆன்டி முஸ்லீம் விஷயங்களை வந்து அந்த பிஜேபி காரங்கள்லாம் பேசும்பொழுது அது வந்து அங்கே எப்படிப்பட்ட நிலைமையை அங்கே கொண்டு போகும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதை ஒட்டி தான் இந்த இது இருக்குது. ஹசீனா வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மோடியும் வந்து அதெல்லாம் தாண்டி அதானியோட இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணாரு. இதெல்லாம் இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை பங்களாதேஷோட ஒரு கண்டுக்கல, கோவில் அடிச்சாலும் கண்டுக்கல, எதையும் கண்டுக்கல. அதானியோட ப்ராஜெக்ட் போயிட்டு. ஆனா இன்னைக்கு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு அங்க இருக்க சிறுபான்மையில தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்லயே. இல்ல கவலைப்படுறாங்க, கரெக்ட். என்ன கவலைப்பட்டா என்ன பண்ண முடியும்? ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம இல்ல அங்க ரொம்ப மிஞ்சி போனா அங்கிருந்து நீங்க எவாக்குவேட் பண்ணி கொண்டுடலாம். மிஞ்சி போனா இந்தியர்கள் வந்து அபிஷியலா அங்க இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் அவங்க பல வருஷங்களா அங்கேயே செட்டில் அங்கேயே இருக்கிறவன், அந்த அந்த தேசத்தோட பூர்வகுடிகளா இருப்பான். ஆனா அங்க போய் இந்தியாவிலேருந்து போய் செட்டில் இருக்கான் இல்லையா, ஒரு தொழில் ரீதியா படிக்கிறதுக்கு ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அவங்கள வேணா இவங்க கொண்டாடலாமே தவிர அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த கவர்மெண்ட் கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து மத ரீதியா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ பாஜக மாதிரி மத ரீதியா மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பங்களாதேஷ்ல பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுவரையும் கோவில்கள் இடிக்கப்படுது அப்படிங்கிறத பண்றாங்க. அடிப்படைவாதிகள் அங்க இருக்காங்க, நாம மறுக்கிறதுக்கு இல்ல. பட் இது எப்படிப்பட்ட டேர்ன் எடுக்கும், எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குன்றத நம்ம இப்போ வந்து உடனடியாக சொல்லிட முடியாது. எப்படிப்பட்ட அமைப்பு அங்கே வருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலாக வந்து. ரைட் சார். இப்போ வந்து
டிபிக்கலாக பார்க்கும்பொழுது இப்போ ஷேக் ஹசீனாவுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு அவங்க பின்பற்றி வந்த சில வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நரேந்திர மோடி அவர்களும் பின்பற்றக்கூடிய வழிமுறையாக இருக்குது. ஊடக சுதந்திரத்தை தடுக்கிறதா இருக்கட்டும், கருத்து சுதந்திரத்தை எல்லா வகையிலையும் சரி, அது பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், புத்தக வடிவில் எல்லா வழியும் தடுக்கிற ஒரு பேட்டர்ன் அவரும் ஃபாலோ பண்ணார். அதே மாதிரி எதிர்க்கட்சியில் ஹேண்டில் பண்ண விதம் ஷேக் ஹசீனா எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் வந்து இடி மூலமாக, ஐடி மூலமாக, சிபிஐ மூலமாக இவரும் மேற்கொண்டாரெல்லாம் பார்த்தோம். இந்த 2 பேருக்குமான அந்த அரசியல் அடிப்படை ஒரு குணமாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ டுவோர்ட்ஸ் இந்த விஷயம் ஷேக் ஹசீனாங்க ஏற்பட்ட அந்த அரசியல் மோடிக்கு என்ன விஷயத்த சொல்ல வருது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து மோடி வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு, மக்களுடைய ஆதரவு, அவருடைய அந்த அவங்க ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜி வந்து எப்படியோ ஓட்டு வங்கியில் அவங்களுக்கு ஒரு பலன் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து டக்குன்னு வந்து இப்போது இந்த எலெக்ஷன்ஸ், கடந்த எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் அவங்க வந்து மெஜாரிட்டி வர முடியல, ஒரு 60 இடங்கள் கம்மியாக வந்துட்டாங்க முன்பை விட அப்படின்றத போது அது வந்து மக்களுடைய பிரச்சனைகள் காரணமாக இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் போன்ற விஷயங்கள், விலைவாசி போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான இவங்க பேசுகிற விஷயங்கள், அதனால் வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, மெஜாரிட்டி அவங்க வரலன்றதை நம்ம பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி எது வந்து உங்களை மக்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரிகர் வேணும், ஒரு தூண்டுதல் ஒன்று வேணும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் எடுத்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து இந்தியாவில் வந்து 9.2% இருக்குது இன்றைக்கி. ஸோ அது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. சுதந்திர இந்தியாவில் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது கிடையாது. அதனால தான் வந்து இந்த பட்ஜெட்டில் 5 விதமான திட்டங்கள்லாம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபேக்ட் வந்து என்னென்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கு. அடிமட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டம்ன்றது ஒரு பூதாகாரமான விஷயமா இருக்குது. அப்போ அது இளைஞர்களுக்கு வந்து அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து எப்போதுமே வந்து ஜனநாயகத்தில் கொஞ்சம் ஊறிப்போன ஒரு நாடு இந்தியா. அதனால் வந்து இந்த ஒரு டெமோக்ரஸி விஷயங்களாகட்டும், அல்லது வந்து ஒரு கருத்துரிமை ஆகட்டும், என்னதான் கவர்மெண்ட் பல விஷயங்களை கொண்டு வந்தால் கூட இன்னும் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் அது வந்து சில இப்போது பங்களாதேஷில் ஹசீனா பண்ண மாதிரி அவ்வளோ மோசமான இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் உங்களால் சர்வாதிகாரத்தை அவ்வளோ தூரம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கல்புர்கியா இருக்கட்டும், அப்புறம் நரேந்திர தாம்பல்கார் இருக்கட்டும், இதெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்களாம் வந்து ஒரு தத்துவார்த்தமாக வலதுசாரிகளால் கொல்லப்பட்டாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். பட் எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தினால 2 வருஷத்துக்கு நீடிக்க முடியல. பீப்புளோட ப்ரெஷரில் ஷி ஹாஸ் டு ஆர்டர் ஃபார் எலெக்ஷனுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது இல்லை. ஸோ இந்தியா இவங்க அதனால தான் வந்து ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் வந்து மக்களை வந்து கவர் பண்ண பார்க்குறாங்க. இந்து ராஷ்டிரா, இந்துவிசம், இந்துக்களுக்கான நாடு அப்படி சொல்லி மக்களை வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க. நீங்கள் அதனால் ஒரு பெரிய அளவில் ஒரு எழுச்சி வந்து பெரும்பான்மையை இந்து மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எதாவது பெரிய அளவில் வராதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த மத போன்ற விஷயங்கள்லாம் தவிர நம்ம நிறையா தடவை பேசுகிற மாதிரி இந்த மதம் அல்லது வந்து இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட், மொழி போன்ற விஷயங்களை தாண்டி மக்களுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, வீடு, இந்த மாதிரி விஷயங்களாம், வீடு அல்லது வந்து அவங்களோட வேலை, இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அவங்கள வந்து இந்துன்ற முறையில் அவங்கள கன்சால்டேட் பண்ணுறது. அந்த கன்சால்டேட் பண்ணுறது அந்த மத அடிப்படையில் அவங்களை ஒற்றுமையாக வச்சு அந்த ஆதரவு திரட்டுறது இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே சமயம் பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுறது, அந்த வேலை வாய்ப்பு, அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர்றது. ஆனால் பெரும்பான்மையாக வந்து அவங்க எந்த விதத்துலையும் அதிருப்தி ஆகிடக்கூடாதுன்னு இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூட சைட் பை சைட் கொண்டு போகிற விஷயம் இருக்குல்ல. ஒரு பக்கம் தண்டவாளம், 2 தண்டவாளத்தில் ஒன்றுத்தில் ஒரு பக்கம் அப்படி போய் ஒரு பக்கம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் போகிறதுனால, அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து இவருக்கு திடீர்னு ஒரு பங்களாதேஷில் வந்த மாதிரிலாம் எதிர்ப்பு இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அரசுக்கு எதிரான அதிருப்தியை மடைமாற்றும் ஒரு அவங்களுடைய நோக்கமும் அதுவா இருக்கு. தத்துவார்த்த ரீதியில, ஐடியாலஜியில இந்து ராஷ்டிரான்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சது, RSS அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கூட அதுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணிப்பாங்களே தவிர, கொஞ்சம் எலெக்ஷனுக்காக மாற்றி இது பண்ணிப்பாங்களே தவிர, அவங்களுடைய நோக்கம் அல்டிமேட்லி இந்து ராஷ்டிரான்னு டிக்ளேர் பண்ணுறது தான். அது எப்போ நடக்குமோ அப்போ பண்ணுவாங்க. அதுவரையும் வந்து இந்து மதத்தை எப்படி கன்சால்டேட் பண்ணுறது, அந்த ஓட்டு வங்கி எப்படி கன்சால்டேட் பண்ணுறது, அதுக்கான முயற்சிகளில் இறங்கி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் பிரச்சனைகளில் தீர்வு காணணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா 2த்தையும் சரிசமமாக பண்ணும்போது அந்த காம்போவில் போகும்போது தான் எதிர்ப்பு இருந்தால் கூட வராது. ஒரு அட்லீஸ்ட் என்னதான் ஆனால் என்னையா வேலை வாய் ஒன்றும் கிடைக்கல, நம்ம கவர்மெண்ட்டுப்பா, அது நமக்காக ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட்டுப்பா அப்படின்னா மத அடிப்படையில் ஒன்று சேர்றாங்கல்ல. அதான் அந்த மாதிரியான கேரட் அண்ட் ஹார்ஸ் மாதிரி அந்த இதில் கொண்டு போவாங்க ஆக்சுவலாக வந்து. ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று வருது. இல்லை, அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 78 மணி நேரமோ 3 நாளோ அந்த அம்மா அடுத்தது லண்டனோ யூஏ எங்கேயோ போய் செட்டில் ஆகிறாங்க இல்லையா,
அதனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு கூட நினைக்கலாம். இந்த ஆட்சியில் இருந்தவரையும் மோடிக்கும் 10 வருஷம் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு ஹசீனாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக அதானி போன்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதே தொடர்ந்து வந்து பங்களாதேஷோட நல்ல உறவுல தான் இருக்க விரும்புவாங்க கவர்மெண்ட்டு. பட் அங்கே இருக்க மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆன்டி முஸ்லீமாக இருக்குன்னு அவங்க ஒரு பாஜக நடந்துக்கிற விஷயங்களை பொறுத்து அவங்க நினைப்பாங்க. ஆட்சியாளர்கள் அப்படி நினைப்பாங்களன்னா அது கொஞ்சம் டவுட். ஏன்னா அவங்க இந்தியாவோட நல்ல உறவுல இருக்கிறதுக்கு நினைப்பாங்க. இந்தியாவும் சரி, அவங்க ஆட்சியில் இருந்தவரை நல்ல உறவுல இருந்தோம் ஹசீனா, சரி அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க வேற எங்கேயோ போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு கூட நினைக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவோட பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மாகாணத்தோட சிஎம் இருந்தார் வரதராஜ பெருமாள். ரொம்ப வருஷம் அவர் இந்தியாவில் அடைக்கலமா இருந்தார். ராஜஸ்தான்லேயே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்களை எங்கேயா கொண்டு வச்சிருப்பாங்க. அதனால ஹசீனா வந்து வெளிநாடு போயிட்டாங்கிறது அவங்க போன பிறகு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அது வரையும் வந்து இந்தியாவில் இருக்கிற வரையும் வந்து அவங்க இடத்த காலி பண்ணி போயிட்டாங்கன்னா தான் இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அ ஸ்டாண்ட் தெரியும். அது வந்து உறுதியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி 78 மணி நேரம் கழிச்சு தான் அதை பற்றி பேச முடியும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்டை நாடு, நம்மளோட அண்டை நாட்டில் இப்படி ஒரு அரசியல் குழப்பங்கள் இருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இந்தியாவுக்கும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மோடிக்கு தகவல் வந்திருக்கும். ஹசீனாவோட பாலிடிக்ஸை ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கக்கூடிய இடத்துல மோடி விழாமல் பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த விஷயத்துல ஹசீனாவுக்கு ஹெல்ப் பண்ண தவறிட்டாரா? அதாவது இந்த விஷயத்தை முன்கூட்டியே கணிச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு மோடி தவறிட்டார். எப்படி இதை பார்க்கலாம்? மோடி இதில் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவங்க லோக்கல்ல வந்து மக்களுடைய எழுச்சியை நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் மக்களுடைய எழுச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதான் அவங்க நடுவில் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. முதல்ல ஒரு ஸ்பெல் வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது, அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் எரெக்ட் ஆகிடுது. ஏன்னா வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் பிடிச்சி போட்டு வெளியில் விட மாட்டேன்றீங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய அடக்குமுறை தொடர்ந்த உடனே நீங்கள்லாம் பாகிஸ்தான் ஆளுங்க, உங்களுக்கெல்லாம் எதுக்கு கோட்டான்லாம் அந்த அம்மா கேட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி விட்டாங்க. மக்களுடைய போராட்டத்தை பெருசுபடுத்தி விட்டாங்க. அதனால் வந்து மோடியினால ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுடைய எழுச்சியை நீங்கள் என்ன பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹசீனா அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வந்துடும். என்னோட ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது, ஹசீனாக்கு வந்து இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இந்த அடைக்கலம் கொடுத்தது வந்து வெளிப்படையாக ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு, அங்கே சூழல் சரியில்லை, அதனால இங்கே கேட்டு வந்தாங்க, அதனால அடைக்கலம் கொடுத்துரும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பட் இந்த அடைக்கலம் கொடுத்துருக்குங்கிறது பங்களாதேஷுக்கு இந்தியா மீது எந்த விதமான ஒரு கோவமோ இல்லை வேற எதுவும் பிரச்சனைகள் உண்டாக்குற அந்த வாய்ப்புகள் எதுவும் இல்லையா? இதை சுமூகமாக எடுத்து பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அந்த விஷயத்தை? இல்லை, இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அங்கே வர கவர்மெண்ட்டை பொறுத்து தான் அது இருக்குது. சப்போஸ் அங்கே வர சிவில் கவர்மெண்ட்டு முகமது யூனஸ் மாதிரி ஒருத்தர் வந்தார் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு வாங்கினார், அவர் தலைமையில் வருது வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து சரி ஏதோ வேறு நாட்டில் அடைக்கலம் போயிட்டாங்க அப்படின்னு விட்டுலாம். இந்தியாவில் இருந்தால் என்னென்னா அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பாலிசி டுவோர்ட்ஸ் சிறுபான்மையர் இங்கே இருக்குல்ல, சிறுபான்மையரை பற்றி பாஜகவுடைய பார்வை இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு உறுத்தலாகவே ஒரு விஷயமா இருக்குது மத அடிப்படையில். அதனால வந்து இந்தியா இந்த போராட்டத்திலேயே ஒரு சின்ன எதிர்ப்புகள்லாம் அங்கே குரல் இந்தியாவுக்கு எதிரெல்லாம் வந்ததை பார்த்தோம். இந்து கோயில்களில் இடிக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம முஸ்லீம்ஸை வந்து இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க பாஜக கவர்மெண்ட்டு அல்லது என்டிஏ கவர்மெண்ட்டு. இது எப்படி இவங்க வந்து ஹசீனா அங்கே போய் உட்காந்துருக்காள், இது எப்படி சரியாகும், அவங்கள எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு அதிருப்தி அங்கே வரும். அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி வரும். பட் அந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த அதிருப்தி வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு இந்தியாவோட பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியோட ஓரளவுக்கு ஒரு கார்டியலான ஒரு உறவை வந்து எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் முணுமுணுப்பு இருக்குது. ஆனால் வந்து ஆட்சியாளர் மத்தியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இது இந்த கவர்மெண்ட் அதை செய்யுமான்னு டவுட்டாக இருக்கு எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி செஞ்சுருக்காங்க. 75 வந்து முஜிபுர் ரஹ்மான் இறந்து போன போது ஹசீனாவுக்கு வந்து டெல்லியில் தான் அசைலம். முஜிபுர் ரஹ்மான் கொலை செய்யப்பட்ட போது அவங்க ஜெர்மனில் இருந்தாங்க. ஜெர்மனில் இந்திரா காந்தி சொன்னாங்க எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கேன், நாங்கள் அசைலம் பெறோம். டெல்லியில் 6 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் 81 தான் 75க்கு அப்புறம் 81 தான் பங்களாதேஷ் போய் அவாமி லீக்கு தலைமையேற்று அதுக்கப்புறம் எர்ஷாத்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எதிர்த்து போராடி அப்புறம் அப்போ கலிதா வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க வச்சுக்கோங்க. அப்படி இருந்தது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்திரா காந்தி தைரியமாக பண்ணாங்க. பட் அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியா மேலே ரொம்ப அவங்களுக்கு ஒரு இது இருந்தது பங்களாதேஷிஸ்க்கு. அவங்க தான் நமக்கு விடுதலை வாங்கி தந்தாங்கன்றதுனால அவங்க நல்ல ஒரு நட்போடு இருந்தாங்க. அது இந்த இவ்வளவு காலம் அங்கே முஜிபுர் ரஹ்மான் சிலையே உடைக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அவர் வந்து நம்ம நாட்டில் எப்படி நம்ம காந்தியை இது பண்ணுறோமோ, தேசத்தந்தைன்னு போட்டுறோமோ, அந்த மாதிரி முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷ்க்கு அவர் சிலையை உடைக்கிறான்னா அதில் இப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு வெறுப்பு இருக்கு பாருங்களேன். அவனுக்கு அந்த அவாமி லீக் மேலே வெறுப்பா, இல்லை வந்து ஷேக் ஹசீனா மேலே வெறுப்பா, அதில் வந்து எங்களுக்கு எதிராகவே நீங்கள் பண்ணுறீங்க, அரசாங்கத்தோட கொள்கைகள் திட்டங்கள் எங்கள் கருத்துரிமைகளை பறிக்கிறீங்க, எங்கள் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறீங்க, அந்த வெறுப்பா எந்த வெறுப்பே தெரியல. அப்புறம் இல்லாட்டி ஒரு சிலையை வந்து உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பங்களாதேஷ் பாலிடிக்ஸ் எப்படி இந்தியாவோட பொருந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு கருத்தில் வழங்குறீங்க. தேங்க்யூ.